பூர்வ அவதாரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை நான் கதையை சொல்றேன் கேளுங்கோ. அந்த அவதாரத்தில் நான் ஒரு தாசி புத்திரன். எங்க அம்மா யாருன்னா ஒரு வேலைக்காரி. அக்ரஹாரத்தில் முழுக்க வேலை செஞ்சுதான் எங்க அம்மா என்னை காப்பாத்தின்னு இருந்தா. அவளுக்கு குழந்தையாக பிறந்தேன். சின்ன வயசுலயே அப்பா போயிட்டா. எங்க அம்மா தான் என்னை காப்பாத்தினா. தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம். 10 இடத்துல வேலை பண்ணி தான் எங்களுடைய பயத்தை நாங்க ஜீவனம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற காலத்துல எங்க ஊருக்கு சாதுர்மாசியத்தை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக பல ரிஷிகள் வந்தா, பல மகான்கள் வந்தா. நிரூபிதோ பாலகையேவ யோகினாம் சிஸ்ரூஷமானே பிராவி. அவளுக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்கு இந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவை நியமனம் பண்ண. எங்க அம்மா தனியா போக மாட்டா. எங்க போனாலும் 5 வயசு குழந்தையான 3 வயசு குழந்தையான என்னை தூக்கிட்டு தான் போவா. குழந்தையா இருக்கிற நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்க்க போயிடுவா, ஒரு காரியத்துக்கு போயிடுவா. என்னை ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுவிட்டு ஒரு விளையாட்டு பொம்மையை சிலதை போட்டுவிட்டு எங்க அம்மா கிளம்பி போயிடுவா. தேமையபேதா அகில சாப்பலேர்பகே தாந்தே திருத கிரீடனகேணுவர்த்தினி. 3 வயசு குழந்தைன்னா எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது. குழந்தைனாலே எப்படி இருக்குன்னா, சப்பலம் இருந்தாதான் அது குழந்தை. சப்பலம் இருந்துட்டே இருக்கும். சப்பலம்னா எப்படின்னா, ஒரு இடத்துல விட்டா நகராம இருக்கவே இருக்காது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருப்பேன், விளையாடவே மாட்டேன். குழந்தை ஒரு பிராகிருத குழந்தை என்ன பண்ணுமோ அதை நான் பண்ண மாட்டேன். விளையாட்டு பொருள் எங்க அம்மா போடுவா, ஆனா அதை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இது வேணும் அது வேணுங்கிற எண்ணமே எனக்கு இருக்காது, சப்பலமே இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய நான் எதை பார்த்துட்டே இருப்பேன்னா, எங்க அம்மா அந்த மகான்களுக்கு பண்ணக்கூடிய சிசுரூஷையை பார்த்துட்டு இருப்பேன், மகான்களை பார்த்துட்டே இருப்பேன். சக்ரு கிருபாம் யத்யபி துல்லிய தர்ஷனாக. நான் இப்படி இருக்கிறத அந்த மகான்கள் பார்க்கறான். ஆஹா, இப்படி ஒரு குழந்தை லோக விலட்சணமா இருக்கே. அப்படி இருக்கிறதுனாலேயே அந்த மகான்கள்லாம் என் மேல கடாட்சத்தை போட்டா. சிஸ்ரூஷமானே முனையொல்பாஷினி. அல்பபாஷினிங்கிறார். எல்லா குழந்தையும் பதவதான் பேசும், நான் பேசக்கூட மாட்டேன். இப்படி இருக்கிறதுனாலேயே அந்த மகான்களுக்கு என் மேல ஒரு தனி கருணை. நான் இப்படி இருக்கிறத அவ நோட் பண்ணினா, எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவா முடிவு பண்ணினா. உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் பிஷா. அனுகிரகம் பண்றதுனா என்னதுன்னா, அவளுடைய பிரசாதத்தை கொடுக்கறது தான் அனுகிரகம். அவ என்ன பண்ணா, எனக்கு அவ சாப்பிட்ட பிரசாதத்தை எனக்கு கொடுத்தா, எனக்கு அவள்கிட்ட போகணுங்கிற எண்ணத்தை விட அவளுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணம் மேலிட்டு இருந்தது. உடனே அவளுடைய உச்சிஷ்டத்தை எனக்கு கொடுத்தா. அதை நான் சாப்பிட்டேன். என்ன ஆச்சுன்னா, சகிருத்ஸ்ம புஞ்சு. பல தடவை சாப்பிடல, ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில் பிஷா. பல கோடி ஜென்மங்கள்ல பண்ண பாவங்கள்லாம் அந்த பிரசாதம் போக்கி விடுத்து. போக்கினது மட்டுமில்ல, ஏவம் பிரவர்த்தஸ்ய விசுத்த சேதசா. அந்த பிரசாதம் என்ன பண்ணிட்டு, அவளுடைய மகான்களுடைய பிரசாதம் எனக்கு இந்த பகவத் பக்தி, இந்த பகவத் குணத்துல ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி விடுத்து. தத் தர்ம ஏவாத்மருச்சி பிரஜாயத்தை. ஆத்மருச்சியை ஏற்படுத்தி விடுத்து. தர்மத்திலையும் பகவத் குணத்திலையும் பகவானிடத்திலையும் ஒரு ஸ்ரத்தையும் ஒரு பக்தியும் மேல வளர்த்து கொடுத்துடுத்து அந்த பிரசாதம். இப்படி எனக்கு அந்த அந்த நிலைமை வந்தோன்னு அவ என்ன பண்ணா, எனக்கு இப்படி வந்துடுத்துன்னு தெரிஞ்சோடனே மேல அவ அனுகிரகம் பண்றதுக்கு என்ன பண்றான்னா, என்ன நடுப்புற உட்காத்தி வச்சு அந்த மகான்கள் பகவத் குணத்தை எனக்கு மேல வருஷனை பண்ணிவிட்டான். பொதுவா கதை சொல்றதுன்னா எப்படின்னா, ஒருத்தர் சொல்ல பல பேர் கேட்போம், இதுதான் லோகத்துல உள்ளது. ஆனா அந்த மகான்கள் என் மேல உள்ள ஒரு கிருபையினால என்ன நடுப்புற உட்காத்தி வச்சு 4 மாச காலம் அங்க தங்கினா எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. பிரசாதத்தை தந்தா. பிரசாதம் தந்ததோட நிக்காத படிக்கு அந்த பகவத் குணத்தை என்ன நடுப்புற உட்காத்தி வச்சு சுத்தி முத்தி கதையை சொல்லிண்டே இருக்காள். ஒருத்தர் மார்த்தி ஒருத்தர் இந்த பகவத் குணத்தை வருஷனை பண்ணிட்டே இருக்கா. எவ்வளவு நாள்னா 120 நாள், 4 மாச காலம் அங்க இருந்து பகவத் குணத்தை மேல 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 வருஷனை பண்ணிட்டே இருக்கா. தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாக. மகான்கள் அனுகிரகம் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா என்னதுன்னா, ஒரு 100 ரூபா பணமோ 1 கோடி ரூபா பணத்தை கொடுக்கறதோ, தங்கத்தை கொடுக்கறதோ, வெள்ளியை கொடுக்கறதோ, பூவை கொடுக்கறதோ, ஒரு நிலத்தை கொடுக்கறதோ, இதெல்லாம் தான் அனுகிரகமானா அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான்.
எது அனுகிரகம்னா இதுதான் உண்மையான அனுகிரகம். அவ சாப்பிட்ட பிரசாதத்தை கொடுக்கறதோ இல்ல இந்த பகவத் குணத்தை கொடுக்கறதோ பகவானையே கொடுக்கறதோ, அவ நினைச்சா பகவானையே கொடுக்கலாம். அந்த பகவானையே அவ கொடுத்தான்னா அதுதான் உண்மையான பிரசாதம். அனுகிரகம்னா அதுதான் உண்மையான அனுகிரகம். அவ எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணா அனுகிரகேனாஷ்ணவம் மனோகராக அப்படி கேட்டு கேட்டு என் மனசு சுத்தியா எடுத்து என்ன அறியாமலே அதுல ஒரு ஸ்ரத்தை ஏற்பட்டு தாஸ்ரத்தயாமே நுபதம் விஸ்ரண்வதா பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ருஜிஹி. அவ எனக்கு ருச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கதையை சொன்னா அவள்கிட்ட கேட்ட மாத்திரத்துல என்ன ஆயிடுத்துன்னா எனக்கு அதுல ருச்சி வந்துடுது. இந்த பாகவத தர்மம் பக்தி தர்மத்துல என்ன அறியாமலேயே மனசு லயிக்க ஆரம்பிச்சுடுது. அதற்கு மேல அவ பகவானுடைய ரூபத்தை மேல மேல வர்ணிக்க என்ன ஆச்சரியம்னா சின்ன குழந்தை அபியாசம் பண்ணதில்ல, அவ சொன்னதை கேட்டு 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 எனக்கு பகவான் உள்ள தரிசனம் கொடுக்குறாங்கிற இவாளுடைய பிரபாவம் உள்ளுக்குள்ள பகவான் காட்சி தரார். கொஞ்சம் கொஞ்சமா தெரியறது. எப்படி தெரியறதுன்னா திருவடி தெரியறது, கணுக்கால் தெரியறது, முட்டங்கால் தெரியறது, இடுப்பு தெரியறது, நாபி தெரியறது, மேல பகவானுடைய பக்ஷஸ்தலம் தெரியறது, திருமுகம் கிரீடம் எல்லாமே தெரியறது. எதனால தெரியறதுன்னா இவர் தியானம் பண்ணணும் பிரயாசையே படல, இவா வர்ணனை பண்ணதை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள அந்த பகவானுடைய திருவுருவம் தெரியறது. அப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்திவிட்டாலாம் அந்த மகான்கள்லாம். திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா அவ கிளம்பிட்டா. சாதுர்மாசியம் முடிஞ்சது, அனுகிரகம் பூர்ணமா பண்ணினா அவ அங்கேயே இருக்க முடியாது, சொல்லிக்காம கிளம்பி போயிட்டா. அன்பவோச்சன் கமிஷ்யந்தா கிருபயா தீனவத்சலாக சொல்லிக்காம இந்த கிருபையா பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. எனக்கு மனசுல ஒரு எண்ணம், அவ போயிட்டாலே நம்மளும் போயிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மனசுல. ஆனா போக முடியாது. எனக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம்னா ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி. எனக்கு ஒரு அம்மா இருக்கா, அவளுக்கு என்ன எண்ணம்னா அவளால தான் நான் ரட்சணை பண்ணப்படுறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த லோகத்தையே பகவான் தான் காப்பாத்துறான், எங்களையும் அவன் தான் காப்பாத்துறான். ஆனா எங்க அம்மாவுக்கு என்னன்னா என்ன எண்ணம்னா தான் தான் தன் குழந்தைய காப்பாத்துறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. பகவானுக்கு என்ன பேர்னா விஸ்வம்பரன்னு பேர், உலகத்தையே அவர் தானே காக்குறார். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு அஜ்ஞானம் இருக்கு. அவளை விட்டுட்டு என்னால போக முடியாது, அவளுக்கு நான் தான் உலகம், அதனால அவளை விட்டுட்டு நான் போக முடியாது. ஏகாத்மஜாமே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி. அவளுக்கு அவ்வளவும் ஞானமும் கிடையாது. அதனால அவள் கூட இருந்து நான் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்படி மனசுல நினைச்சு நாங்க இருந்துட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சர்ப்போதசாத் பதாஸ்பிருஷ்டா கிருபணாம் காலச்சோதிதா. ஒரு நாள் எங்க அம்மா மாடு கறக்கிறதுக்காக கொல்லை பக்கம் போறா. போற நேரத்துல ஒரு பாம்பு தீண்டி பிடித்து எங்க அம்மா ஜீவன் விட்டுட்டா. ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொல்லி அழறா, நீ அனாதையா போயிட்டா, அம்மா காலம் ஆயிட்டான்னு சொல்றா. ஆனா எனக்கு என்னன்னா அம்மா போயிட்டாங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா மனசுல என்ன எண்ணம்னா அம்மாங்கிற ஒரு பிரதிபந்தகம் இருக்கு பக்திக்கு. இப்ப பகவான் அதையும் நீக்கி கொடுத்துட்டார். இப்ப இன்னுமே அந்த பிரதிபந்தகமும் கிடையாது. என்ன என் மனசுல என்ன அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன நினைச்சேன்னா அனுகிரகம் மன்யமானஹா, பகவான் தனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சேன். எதற்கு அனுகிரகம்னா பகவத் பக்திக்கு அம்மான ஒரு பிரதிகூலம் இருந்தது, அந்த பிரதிகூலத்தை பகவான் நிவர்த்தி பண்ணி எனக்கு மார்க்கத்தை கொடுத்துருக்காருன்னு நினைச்சுட்டேன். என்ன பண்ணேன்னா பிராக்திஷ்டம் திசமுத்தராம், அந்த மகான்களை நோக்கி ஆத்த விட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். ரொம்ப தூரம் போய் காட்டுல போய் இருந்து இந்த பகவானுடைய தியானகோச்சரனாக அவ சொல்லி கொடுத்துருக்காளே உபதேசம் ரூபத்தை, அதை மனசுல நினைச்சுட்டு தியானம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் பிரதிபந்தகம் கிடையாது, உட்காந்து பண்ணுவோன்னு உட்காந்தேன். ஆனா அந்த ரூபம் வரவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறேன், ஆனா அந்த ரூபம் வரவே இல்லை. ஜாயதச்சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா. ரொம்ப ட்ரை பண்ண அப்புறம் என்னாச்சுன்னா பகவானுடைய திருவடி தெரிஞ்சு. அவ எப்படி உபதேசம் பண்ணியிருக்கா, கணுக்கால் முழங்கால் அங்கங்கமா உபதேசம் பண்ணியிருக்கா. ரொம்ப ட்ரை பண்ண அப்புறம் என்ன கிடைச்சதுன்னா கொஞ்சம் திருவடி மட்டும் கிடைச்சது. உடனே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அடுத்தங்க நம்மளுக்கு கிடைக்க போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே
ஜாயதரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா. உடனே என்னாச்சுன்னா பட்டுன்னு அந்த திருவடி மறைஞ்சு போயிடுது. நான் எந்த நிலையில அந்த இடத்துல இருந்தேன்னா ஆனந்த சம்ப்ளவே லீனஹா நான் பஷ்ய உபயம் முனே, ரெண்டையும் மறந்து இருந்தேங்கிறார் நாரதர். எந்த ரெண்டுன்னா தான் யாருங்கிறது மறந்து போச்சான். தான் மிருகமா மனுஷனா பசுவா பக்ஷியாங்கிற நிலை மறந்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமாதிக்கு போயிட்டார் அர்த்தம். சமாதியில இருக்கார், தான் மறந்து போச்சு. உபயம் முனே, எங்க இருக்கோங்கிறதே மறந்து போச்சு. இப்படி ரெண்டு நிலையும் இல்லாம இப்படி இருக்கிற காலத்துல அந்த ரூபம் பட்டுன்னு மறைஞ்சிருத்து. ஆனந்த சம்ப்ளவேலீனா அபஷ்யன்னு சகசோத்தஸ்தே வைக்லவ்யா துர்மனா இவ. தேடுறேன் நான் திரும்பி 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 அந்த ரூபத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு தேடுறேன். என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த ரூபம் எனக்கு திரும்பி கிடைக்கல. உடனே பகவான் அசரீரியாக ஒரு வாக்கு சொல்றார், நீ என்ன பிரயாசப்பட்டாலும் இனிமே உனக்கு அந்த ரூபம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா இந்த ஜென்மால உனக்கு அவ்வளவுதான் பிராப்தம், இதுவும் கிடைச்சிருக்காது. ஆனா நீ மகான்கள் நம்பி ஓடி வந்து உட்கார்ந்துட்ட பாரு, அதற்காக தான் அந்த திருவடி தெரிஞ்சது. அப்ப எனக்கு அவ்வளவுதானார். இந்த ஜென்மால அவ்வளவுதான். அடுத்த ஜென்மா எப்படின்னா பலவிதமான அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை வாயால சொல்ல முடியாது. அப்படி ஒரு அனுகிரகம் பண்ண போறேன் நானு. என்ன அனுகிரகம்னா அடுத்த அவதாரம் உனக்கு என்னன்னா பிரம்மாவுடைய புள்ள தேவரிஷியான நாரதராக நீ அவதாரம் பண்ண போற. இப்ப பகவான தேடுறார், அவர் கிடைக்கல. அடுத்த அவதாரத்தை எப்படின்னா இத நாரதரே சொல்லிக்கிறார், நான் இப்ப தேடினே கிடைக்கல, இந்த நாரதரா இப்ப நான் இருக்கேன். பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா பகவான் திடீர்னு என்னன்னா பட்டுன்னு பார்த்தா பகவான் வந்து முன்னாடி நிற்பார் நாரதருக்கு முன்னாடி. உடனே நாரதர் கேட்பார், நான் உங்களை கூப்பிடவும் இல்லை ஸ்மரிக்கவும் இல்லையே, வந்து நிற்கிறேளே தேவரீர் எதுக்கு வந்தேன்னா, இல்லை நாரதா நீ கூப்பிட்டது போல இருந்தது அதனாலதான் வந்தேன் பார். நாரதர் சொல்றார், அந்த அவதாரத்துல போன ஜென்மத்துல அவ்வளோ ட்ரை பண்ணேன், அந்த திருவடியே கிடைக்கல, பகவான் பெரிய அனுகிரகம் இருக்குன்னார். இப்ப யாருக்கும் கிடைக்கான பிரம்மாவனுடைய பிள்ளையான ஒரு அவதாரம் தேவரிஷி. நான் இப்ப பிரயாசையே படல, கூப்பிடுறதே கிடையாது. நான் கூப்பிட்டதாக நினைச்சுண்டு கூப்பிட்டா மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பகவான் வந்து என் முன்னாடி நிற்கணும்னா அந்த சாது சங்கம் பகவத் குணம் பகவான்களுடைய அருமை எவ்வளவா இருக்கணும். அது என்னை எந்த நிலைமையில கொண்டு வச்சிருக்கு பாருங்கோ. அதற்கு உதாரணம் வெளியில சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. பகவானுடைய குணத்துக்கு அதற்கு நானே பிரமாணம். தோ சாட்சியா அவங்க முன்னாடி நிற்கிறேனே. ஆகூதைவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. அப்பப்போ வந்து பகவான் தரிசனம் கொடுக்குறான். அப்பேற்பட்டதான ஜென்மா இப்ப நான் அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பகவத் குணம் தான், சாது சங்கம் தான். அதனால நீங்க மகான்கள் அதை தான் விரும்புவோம். அதை உத்தேசம் பண்ணி நீங்க அப்படி ஒரு கிரந்தத்தை பகவானுக்கு பிராதானியத்தை கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்க, குணத்துக்கு பிராதானியத்தை கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்கன்னு சொல்ல. அதனால இந்த வியாசாச்சாரியால் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பண்றார். ரெண்டாவது கேள்வி, இந்த எதனால பண்ணார் எப்ப பண்ணார் அதற்கு பதில் சொல்லிட்டார். அடுத்த கேள்வி, வியாசாச்சாரியால் கிட்ட எப்படி இவர் அத்தியன கிரமத்தில் இந்த சுகாச்சாரியால் பண்ணார். துவைத்தபாவம் இல்லைன்னு ஞானின்னு அவர் வந்து எப்படி அத்தியனம் பண்ணார், அதற்கு என்ன காரணம், அவர் அத்தியனம் பண்றதுக்கு என்ன காரணம், அத்தியனம் பண்றதுக்கு எதற்காக, எப்படி அத்தியனம் பண்ணார், ரெண்டு கேள்வி கேட்டார். அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக சொல்றார், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனை பண்ணி வியாசாச்சாரியால் அவர் இருக்கிற காலத்திலேயே அது பிரச்சாரத்துக்கு வந்துடுத்து. எப்படி வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணி குஷலவாளுக்கு அதை உபதேசம் பண்ணி ராமர் யாகம் பண்ற காலத்துல சரித்திரநாயகனான ராமர் இருக்கிற காலத்திலேயே அந்த லவகுஷால் அந்த மண்டபத்தில் இந்த ராமாயணத்தை கானம் பண்ணாள். அவர் இருக்கிற காலத்திலேயே பிரச்சாரத்துக்கு வந்துடுத்தது ராமர் இருக்கிற காலத்துல. அதுபோல இந்த பாகவதம் பிரச்சாரத்துல இருக்கு. ரிஷிபத்னிகள்லாம் என்ன பண்ணுவா, காத்தால் அப்படி வாச தெளிக்கிற காலத்துல மாடு கறக்கிற காலத்துல அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவா, இந்த பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறது, அது அப்படியே கானம் போல பண்ணுவாளாம்.
அங்கங்க இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள். பருகா பீட்டம் நடவரவ புகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேனோரதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷதே கீத கீர்த்திஹி. எந்த கட்டத்துல வர ஸ்லோகம்னா, பகவான் அப்படி லட்சக்கணக்கான மாடுகளை மேய்ச்சுண்டு தன்னுடைய அந்த கோப குழந்தைகளோட பிருந்தாவனத்திலிருந்து கார்த்தால மாடை மேய்ச்சுண்டு போயிட்டு சாயங்கால வேலையில அந்த மாடு கன்றுகளெல்லாம் ஓட்டிண்டு பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசமாகிறார். அப்படி வரக்கூடியதான அந்த கிருஷ்ணனை வர்ணிக்கக்கூடியதான கட்டம். இது போல ஒரு கட்டத்தை அவ பாடுவா. பிப்ரத்வேனும் ஜடரபடயோகோ ஸ்ருங்கவேத்ரே ஜகக்ஷே வாமே பாணோ மசுர்ண கபலம் தத்பலான்யங்குலீஷு திஷ்டன் மத்யே ஸ்வபரிசுகிருதः ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேளிஹி. பகவான் அப்படி கோப குழந்தைகளோட காட்டுல உட்காந்துன்னு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆத்துல ஒவ்வொரு சாதம் பிசைஞ்சு கொடுத்துருப்பா பாவா அம்மா. பகவான் மத்தியத்துல உட்காந்துட்டு எல்லா குழந்தைகளும் என் பக்கத்துல கிருஷ்ணன் என் பக்கத்துல கிருஷ்ணன்மா, எல்லாருக்கும் நூல் பிடிச்சது போல சென்டர்ல உட்காந்துட்டு பகவான் சாப்பிடுவார். சாப்பிடுற காலத்துல அவர் கையில தயிரஞ்சாத்தை வச்சுண்டு பலவிதமான ஊறுகாய கையில வச்சுண்டு தொட்டுண்டு பகவான் சாப்பிடுறார். எல்லாத்தையும் ஹாசையன்னு நர்மபிஸ்வை, எல்லாரையும் சிரிப்பு மூட்டிண்டு தானும் சிரிச்சுண்டு அந்த பகவான் சாப்பிடுறாருங்கிற கட்டத்தை வர்ணிக்கக்கூடியதான் ஒரு ஸ்லோகம். இது அப்படி அங்கங்க ரிஷி பத்னிகள் பாடுவோம். இது மூல பாடுற காலத்துல காடுகள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த சுகாச்சாரியால். ஒரு இடம் கிடையாது, ஆசிரமம் ஒன்றும் கிடையாது, அதுல இருக்கிறவர் ஒன்றும் கிடையாது. உடனே அங்க இருக்கக்கூடிய ரிஷி பத்னிகள் பாடுறத கேட்கிறார். அவர் அழியாம அந்த கானம் இழுக்கிறது. என்ன இழுக்கிறதுன்னா, ஞானி சகத் கோதோகன மாத்திரம் ஈங்கிறார். ஒரு ஆத்து வாசல்ல வந்து நிப்பாரா சுகாச்சாரியர். ராத்திரியும் தெரியாது பகலும் தெரியாது. பகல்ல தானே பிக்ஷை கேட்கணும், அவனா அவருக்கு அது கூட தெரியாது. ஏதோ ஜென்மாந்தர வாசனை போய் பிக்ஷை கேட்பார். அதுவும் எப்படின்னா நட்டனொரு ராத்திரி வந்து கேட்பார், பகல்ல கேட்பார். இப்படி அவர் கார்த்தால வேலையில வந்து கேட்டுடுவாராம். மாடு கறக்கிற வேலையில வந்து பிக்ஷை கேட்கறது யாருன்னா சுகாச்சாரியா. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ரிஷி பத்னிகள் பாப்பா, ஆஹா என்னைக்குமே வராத சுகாச்சாரியால், அவருக்கு பசிங்கிறதும் கிடையாது, வயருங்கிறதும் கிடையாது, தான் சாப்பிடங்கிற எண்ணமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் வந்து நம்ம ஆசிரமத்து வாசல்ல நிற்கிறார். வாசல்ல நின்று பழக்க தோஷத்துல அவர் அறியாம அவர் சரீரம் நிற்கிறது. அவருக்கு ஏதாவது ஒன்று சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அவ எந்த அவஸ்தையில இருப்பான்னா, கோதோ அந்த மாடுனுடைய காம்பல கை வச்சிருக்கா, கறந்துட்டு வந்துடுவோன்னு நினைப்பாள். சரி, மாடுனுடைய கறவை முழுக்க முடிஞ்சோன்னியான்னா, மாடுனுடைய முழு கறவை இல்லை. ஒரு மாடு 4 லிட்டர் கறக்கும், 3 லிட்டர் கறக்கும், 1 லிட்டர் கறக்கும். இது போல மாடுனுடைய முழு கறவை முடிஞ்சு வந்து அவரை பார்க்கணும்னு நினைச்சாலான்னா அது கிடையாது. ஒரு காம்புல கைய வச்சிருக்கா, காம்பல வச்சோன்னு இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்செடுத்து அந்த வெச்ச காம்பை கறந்துட்டு அப்புறம் போய் சுகாச்சாரியால பார்ப்போம் அப்படின்னு அவன் மனசுல எண்ணம். அந்த காம்பை அப்படி இழுக்கிறதுக்குள்ள அவர் அடுத்தாத்துக்கு போயிடுவார். அப்படி சகர் கோதோகன மாத்திரம் அப்படி இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் இப்ப என்னன்னா, ஒரு 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 கானத்தை கேட்டுட்டு அவர் அறியாம அவர் மனசு இழுத்துன்னு வந்திருக்கு. அப்ப எப்பேற்பட்ட கிரந்தமா இருக்கணும். பார்க்கிறார், அந்த ரிஷி பத்னிகளுடைய சமீபத்துக்கு போறார். நின்று கேட்டது மட்டும் இல்ல, அவாழ்ட்டையும் கேட்கிறார். நீங்க இப்ப கானம் பண்ணேலே அது எந்த கிரந்தம், எந்த புராணம், எந்த புஸ்தகம்னு கேட்க, உடனே அவா சொல்றா, வியாசாச்சாரியாள்னு ஒரு மகான் இருக்கார், அவர் பண்ண ஸ்ரீமத் பாகவதம், அதுல ஒரு ஸ்லோகம், 18,000 ஸ்லோகம், அதுல ஒரு ஸ்லோகம் இது. அப்பதான் சுகாச்சாரியால் நினைச்சார், நம்ம அடைஞ்ச ஞானமே வியர்த்தம்னு நினைச்சார். ஏன் வியர்த்தம் நினைச்சார்னா, ஞானம் ஞானம் ஞானம்னு நம்ம ஓடின்னு இருக்கோம். ஆனா
கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஞானத்தை வீட்டை விட்டு ஓடி வந்து இப்படிலாம் இருந்தால் அடைவோம்னு நினச்சி நம்ம வந்து இருக்கோம். இந்த ஞானித்துவத்தை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம அப்பா 18,000 ஸ்லோகம் உள்ள ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் காதில் விழுந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்தினால சமாதி பர்யந்தம் கொண்டு விடுறதா அந்த ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்தில் சமாதி கிடைக்கிறது அவருக்கு. அப்போதான் அவர் நினைக்கிறார், ஒரு ஸ்லோகமே நம்மளுக்கு சமாதியை கொடுக்கறதே, அப்போ அந்த 18,000 ஸ்லோகமும் எவ்வளோ ஒரு ரசம் உடையதாக இருக்கும். அதை தியாகம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி காடில் சுத்தின்னு இருக்கோமே, ஞானம் வியர்த்தம் நினைச்சாலாம் அதுதான் உண்மையான பிரயோஜனம். நம்ம அதை அடையணும்னு நினச்சி அந்த ஞானத்தை நம்ம அஜ்ஞானியாக போயிட்டோம்னு நினச்சாலும் அந்த ஞானத்தை நம்ம அடையணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய அப்பாவான வியாசாச்சாரியாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சுகம் மத்யாபயாமாசா, நமஸ்காரம் பண்ணி எனக்கு அந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்க, அத்தியன கிரமத்தில் இப்போ எப்படி வேதம் சொல்லுவோம், ஒருத்தர் சந்த சொல்ல இன்னொருத்தர் 2 தடவை திருப்பி பிரதி சொல்ல, அதுபோல சந்த திருவ முறையில் வேதத்தை அத்தியனம் பண்ணுவது போல இந்த ஸ்ரீமத் பாகவத்தை அத்தியனம் பண்ணார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, லௌகீகமா பார்த்தா வியாசாச்சாரியால் கஷ்டப்பட்டார். எதனால கஷ்டப்பட்டார்னா, தன்னுடைய புத்திரரான சுகாச்சாரியால் தன்னை விட்டு போயிட்டார்னு வருத்தப்பட்டார். தன்னுடைய அவதார காரியம் பூர்த்தி ஆகலன்னு நினைச்சார். உடனே பாகவதம் பண்ணினார். பாகவதம் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா மனக்லேஷம் போச்சு. எப்படி போச்சுன்னா, லௌகீகமும் பூர்த்தியாச்சு, பாரமார்த்திகமும் பூர்த்தியாச்சு. வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு நினைச்சோம், மனசுல ஏதோ ஒன்று பாக்கி இருக்குன்னு நினைச்சார், ஒரு கிரந்தத்தை பண்ணிட்டார். பகவத் குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணிட்டார். அதனால அவருக்கு திருப்தி வந்துருது. என்ன திருப்தின்னா, ஒரு பகவத் குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணதுனாலேயே எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு கிரந்தத்தை பண்ணினோங்கிற மன நிறைவு அவர் கிடைச்சிடுது. இது பாரமார்த்திகமா அவர் கிடைச்ச நிறைவு. லௌகீகமா பார்த்தோம்னா, புத்திரன் ஆத்த விட்டு போயிட்டா என்னன்னு கேட்டு கூட்டு கூட வராத குழந்தை இந்த பாகவதம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனே வந்து நமஸ்காரம் பண்ணி விட்டான். பாகவதம் இல்லாம இருந்தது அஜ்ஞானின்னு லோகமே சொல்லித்து. ஆனா இந்த பாகவதத்தை பண்ணோன்னு எங்கேயோ இருந்த புள்ள தானா வந்து நமஸ்காரம் பண்ணான். அவனுடைய ஞானம் வியர்த்தம்னு அவனே நினைக்கிறான். அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தத்தை தான் பண்ணியிருக்கோன்னு அவன் நமஸ்காரம் பண்றான். நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நமஸ்காரம் பண்றான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாகவதம் பாரமார்த்திகத்துக்கு மட்டும் இல்லை, லௌகீகமான ஒரு காரியங்களையும் அது கொடுக்கும், சித்தியும் கொடுக்கும். என்ன கேட்குறோமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். உடனே நமஸ்காரம் பண்ணி அத்தியனம் பண்ணி தன்னுடைய அப்பாட்ட முழு பாகவதத்தையும் கேட்டுக்கிறார். இது 2வது கேள்விக்கு சுகாச்சாரியால் எப்படி அத்தியனம் பண்ணாங்கிறதுக்கு பதிலாக இந்த கதையை சொல்ல. 3வது பிரஷ்னம் பண்ணாரே, என்ன பண்ணாருன்னா, பரீட்சித் மகாராஜாக்கு எப்படி பிராமண சாபம் வந்தது, பிராமண குடும்பத்தையே பிராமணனாலே தெய்வமாக விஸ்வாசி உள்ளவாளாச்சு அவா பாண்டவாள், அவளுக்கு எப்படி இந்த நிலைமை வந்ததுன்னு கேட்க, அந்த கதைக்கு பதில் சொல்லும் வாயிலாக மகாபாரத யுத்தம் கடைசியிலேருந்து கதையை ஆரம்பிக்கிறார். 18 அக்ஷோகினி 40 லட்சம் பேர் யுத்த காலத்தில் ஜெயம் பாண்டவாள் கிடைக்கிறது. கிருஷ்ணர் கூடயே இருந்துட்டு இருக்கார். இருக்கிற காலத்தில் இந்த துரியோதனன் யுத்த காலத்தில் அடிபட்டு கிடக்கா, அவனால் நகர கூட முடியல. அப்படி இருக்கிற காலத்தில் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணான், துரோணாச்சாரியாளுடைய பிள்ளையான அஸ்வத்தாமா என்ன பண்ணான்னா, இந்த பாண்டவாளை வதம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவ இருக்கக்கூடிய அரக்கு மாளிகைக்கு கொண்டு போய் தீய வச்சான். இது முன்னதாகவே தெரிஞ்ச அந்த சுவாமி என்ன பண்ணார், அந்த பஞ்சபாண்டவாளை அன்னைக்கு ராத்திரி தன்னோட படுக்க வச்சுட்டார். அங்க யாரை படுக்க வச்சான்னா, உபபாண்டவாளான 5 பேரும் அந்த அரக்கு மாளிகையில் தூங்கினான். தீய வச்சா அவ 5 பேர் ஜீவன் போச்சு. கர்த்தால பார்த்தா திரௌபதி கன்று இந்த மாடு போல கதறா, குழந்தையில பறி கொடுத்துட்டு.
உடனே சுவாமி பார்த்தார், அர்ஜுனனும் பக்கத்தில் இருக்கா, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. க்ஷத்ரிய ஸ்திரீங்கிறதுனால எதை சொன்னா சமாதானப்படுவாளோ அந்த வார்த்தையை சொன்னான். ஆகரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்ரஹா. யாரொருவன் இந்த கெட்ட காரியத்தை பண்ணானோ அவனுடைய சிரசை கொண்டு வரேன்னு பிரதிஜை பண்ணிவிட்டு கிளம்பி போகிறான் அர்ஜுனன். பகவானும் கூட கிளம்பி போக தேடுறதுக்கே வேலை இல்லை. 40 லட்சம் பேர் எண்ணி விரலை விட்டு எல்லாம் 10 பேர் தான் மிச்சம் அந்த யுத்த காலத்தில். அஸ்வத்தாமா தான் பண்ணியிருப்பாங்கிறதுக்கு போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்க வேண்டாம். உடனே சுவாமி சொன்னார், உடனே யுத்தம் இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்செடுத்து அபாரமான யுத்தம். துரோணாச்சாரியால் என்ன பண்ணியிருக்காருன்னா, அர்ஜுனனுக்கு இந்த அஸ்திரசஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்துருக்கார். அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அர்ஜுனனுக்கு முழுமையாக இந்த அஸ்திரசஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்கார். தன்னுடைய பிள்ளையான அஸ்வத்தாமாவுக்கு முழுக்க அஸ்திரசஸ்திரங்கள் கற்றுத்தரும். பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அர்ஜுனனுக்கும் தெரியும், அஸ்வத்தாமாவுக்கும் தெரியும். ஆனால் இந்த அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அதை எப்படி உபசம்ஹாரம் பண்ணிக்கணுங்கிறது தெரியும். ஏன் அதை முழுமையாக சொல்லித்தரலன்னா, சுபாவ ரீதியாக பார்த்தோமானா க்ஷத்ரியாளுக்கு சகன சக்தி ஜாஸ்தி. அடுத்தவாளுடைய கஷ்டம் தெரியும், சகனம் தெரியும். உடனே ஒரு பிரம்மாஸ்திரம்ங்கிறது என்னன்னா, இந்த காலத்தை ஒப்பிட்டு சொன்னோம்னா ஒரு நியூக்ளியர் பாம் போல வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு காரியத்தை பண்ணக்கூடியது. அந்த அஸ்திரத்தை உபயோகம் எப்போ படுத்தலான்னா, கடைசி பட்சம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற காலகட்டத்தில் போட வேண்டிய அஸ்திரம் அது.